தர்மம் வென்றது, நீதி வென்றது. ஸ்டாலின் அரசுக்கு இது ஒரு சவுக்கடி. அவருடைய சீர்கேடான ஆட்சிக்கு ஒரு கரும்புள்ளி. அதாகப்பட்டது திருப்பரங்குன்றம்ன்றது 2000 வருடத்திற்கு மேற்பட்ட ஒரு கோவில். அந்த கோவில்ன்றது முருகனுடைய முதற்படை வீடு, அறுபடை வீடில் முதற்படை வீடு. அந்த முதற்படை வீடில் தீபத்தூணு இருக்குது, தீபம் ஏற்றலாம். இது கடவுளுடைய வழிபாடு. இதை ஸ்டாலின் அரசு ஒரு ஓட்டு அரசியலுக்கோசம் சிறுபான்மைக்கு நல்லது செய்கிறன்ற ஒரு பேரில் அந்த இடத்துல ஒரு கலவரத்தை உண்டாக்கி ஒரு மிகப்பெரிய இந்து மக்களுக்கு இந்து மத நம்பிக்கை உள்ள மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை உண்டாக்கி, ஸ்டாலின்னா இப்படி தானா, டிஎம்கேனா இப்படி தானா, சேகர் பாபுனா இப்படின்றத ஒரு திராவிட ஆட்சியில், அவங்க மாடல் ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் நம்மளுக்கு ஒரு கரும்புலியை கொடுத்துட்டாங்க. இதற்கு மேலேயும் அவர்களை நம்ம விட்டு வைக்கக்கூடாது. இது ஸ்டாலினுக்கு ஒரு அவமான சின்னம். அதாவது கனிமொழி சொன்னாங்க, தீபத்தூண் தான் சொல்லிட்டு சர்வே கல்லுன்னு சொல்கிறாங்க அவங்க. அது தீபத்தூண் தான் சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரன் 200 ஆண்டுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரனே நம்மளுக்கு வரையுறை பண்ணி கொடுத்துட்டான். எவனோ ஒரு இஸ்லாமியன் அங்கே போய் போர் செஞ்சுன்னு சொல்லிட்டு மரணம் ஆகிட்டான்னா அதுக்கு ஒரு தர்கா கட்டியிருக்காங்க. நம்மளுடைய ஒரு இந்துவோடைய கொள்கை பாருங்கள், மாற்று மதமாக இருந்தாலும் சரி, ஏதோ போயிட்டான். அந்த நாளில் இதே அந்த நாளில் இது எதிர்ப்பு தெரிவித்தா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கும். ஒரு நிமிஷம் ஆகுது உடச்சி போட்டு போகிறதுக்கு. ஆனாலும் நாமளும் அந்த இஸ்லாமியருடைய இதுவும் சகோதரத்துவமாக இருக்குன்னு ஏற்றுக்குன்னு அவங்களுக்கும். அதே ஸ்டாலின் இது யாரால் நீங்கள் யோசிக்கிறீங்க பாருங்கள். யாரால் இந்த பிரச்சனை வந்ததுன்னா ஸ்டாலின் அரசால் தான் வந்தது, தமிழக அரசால் தான் வந்தது. இதை சொல்லப்போனால் இது மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நீதிபதியை ஒரு சின்ன இஷ்யூ, ஒரு 10 பேரோடு போயிட்டு ஒரு தீபம் ஏற்றிருந்தா இது முடிஞ்சிருக்கும். இதை பார்லிமெண்ட்டில் கொண்டு போய் இந்திய அரசியலாக்கி, இந்திய அரசியல் பத்தாது இன்றைக்கி ஏசியா அரசியலாக்கி உலக அரசியலாக்கிட்டார். ஏன்னா இந்து உலகம் முழுவதும் வாழ்கிறான். நீங்கள் பார்க்க போனால் மலேசியாவில் தைப்பூசம் கொண்டாடுறாங்க, ஸ்ரீலங்காவில் கொண்டாடுறாங்க, இந்தோனேஷியாவில் கொண்டாடுறாங்க, அமெரிக்காவில் நம்மளுக்கு முருகர் கோயில் இருக்குது, லண்டனில் இருக்குது. இன்றைக்கி சொல்ல அரபு நாட்டிலேயே இன்றைக்கி கூடிய விரைவில் வரப்போகுது முருகன் கோயில். இவ்வளோ பெரிய ஒரு முருகனுடைய பக்தர்களை ஸ்டாலின் அரசு ஓட்டு அரசியலுக்கோசம் நம்மளை ஒரு முட்டாள்தனமான ஒரு திராவிட மாடல்ன்ற பேரில் இவ்வளோ பெரிய ஒரு அவமானம் அவருக்கு தேவை தான். இது தேவை தான். அதனால் மிகப்பெரிய என் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன்.